90s கிட்ஸ்க்கு இந்த ஆண்டாவது திருமணம் அப்படின்றது நல்லபடியா முடியுமா எப்படிங்கய்யா? முடிஞ்சிருங்க. 91ல பிறந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. மோகன் சார்லாம் வந்து அவர் போன எல்லா ஏஜ் குரூப்லயும் கொடுத்துருவாரு. IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் partner Naturals, world's fastest growing salon chain. ஜோதிடம் என்பது கோள்களின் இயக்கம், நட்சத்திரங்களின் நிலை, திதி, கிழமை மற்றும் லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனித வாழ்க்கையின் எதிர்காலத்தை கணித்து வழிகாட்டும் ஒரு கலை. தமிழ் சின்னத்திரை உலகில் ஒளிமயமான எதிர்காலம் என்னும் ராசி பலன் நிகழ்ச்சியை 5000 நாட்களை கடந்து 6 கோடி மக்கள் பார்த்து மகிழும் வண்ணம் ஜோதிட கலையில் சாதனை படைத்து வருகிறார் கலை மாமணி ஜோதிட கலாநிதி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு திருவண்ணாமலையில செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ண சார். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக ஜோதிடம் கணித்து வரும் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமனின் ஜனரஞ்சகமான பேச்சும் ஆழ்ந்த கருத்துக்களும் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. இவருடைய முன்னோர்கள் இசை, சட்டம், ஜோதிடம் போன்ற பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழ்ந்தார்கள். தமிழ்நாட்டில் வெளிவரும் பிரபல பத்திரிகைகளில் இசை மற்றும் நடன விமர்சனங்களை எழுதியும் வருகிறார். டிசம்பர் மாதத்தில் இசை விழாவில் கேட்டவை என்ற தலைப்பில் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் எழுதி வரும் விமர்சனங்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளன. கோவில், பாரம்பரிய இசை, ஜோதிடம் மற்றும் தமிழ் இலக்கிய மீதான ஆழ்ந்த அறிவு அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் பிரதிபலிக்கின்றது. பன்முக ஆளுமை கொண்ட திரு வெங்கட்ராமன் சின்னத்திரையில் ஆன்மீக நிகழ்ச்சிகளை இயக்கியும் தயாரித்தும் வழங்கியுள்ளார். சோ ராமசாமி அவர்களின் எங்கே பிராமணன் என்ற நாடகத்தில் இவர் ஜோதிடராக நடித்தும் உள்ளார். கல்கி வார இதழில் இவர் தொடர்ந்து எழுதி வந்த கேள்வி பதில் பகுதி பளிச் பரிகாரம் என்ற பெயரில் நூலாக வெளிவந்துள்ளது. மேலும் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி போன்ற ஏராளமான ஜோதிட நூல்களையும் எழுதியுள்ளார். மக்களின் எதிர்காலத்தை கணிக்கும் ஜோதிட கலையில் முழு நேரமாக தன்னை ஈடுபடுத்தி கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை வழங்கி வரும் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஜோதிட சொல் வித்தகர் விருது வழங்கி கௌரவிக்கிறது IBC தமிழ் குழுமம். நம்மளுடைய நாட்களை ஒளிமயமான நாட்களாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹரிகேசநல்லூர் வெங்கட்ரமணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு. திரு ஹரிகேசவநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக கல்யாண மாலை திரு மோகன் சார் அவர்களையும் மீரா மேடம் அவர்களையும் அழைக்கிறோம். டாக்டர் யோக வித்யா ஃபவுண்டர் எத்னிக் ஹெல்த் கேர் அவர்களையும் மேடைக்கு நாம் அழைக்கிறோம்.
90s கிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மூவர் வந்து ஒரே மேடையில் பார்க்கறது இல்லை, 4 பேரையும் வந்து ஒரே மேடையில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா வந்து திருமணம், கல்யாண வாழ்க்கை இது சம்பந்தமான 4 பேரையும் நாங்கள் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ முதலாவதாக நம்ம வெங்கட்ரமணன் ஐயா அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்க நினைக்கிறது வந்து திருமணம் சார்ந்து தான் கேட்க போகிறோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கே தெரியும். நீங்கள் சொல்லுங்கய்யா, 90s கிட்ஸ்க்கு இந்த ஆண்டாவது திருமணம் அப்படின்றது நல்லபடியாக முடியுமா எப்படிங்கய்யா? முடிஞ்சிருங்க. 91ல் பிறந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ நடக்குது. இப்போ அதுலேயும் இப்போ இவரெல்லாம் மோகன் சார்லாம் வந்து அவர்கிட்ட போனால் எல்லா ஏஜ் குரூப்லேயும் கொடுத்துருவாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிரைட்ஸ் அண்ட் பிரைட் குரூம்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நான் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 100 கல்யாணம் வந்து பொருத்தம் பார்த்து கொடுக்குறேன் பெர் டே, எவ்ரிடே 365 × 100. அவ்வளோ பேர் எங்கிட்ட பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து அது ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு அனுகிரகம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்புலமாக இருக்கிறது என்ன, அதுக்கான காரணம் என்ன கேட்டால், எங்களுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய சிவபக்தர். இந்த பல்லாவரங்கிட்ட திருசூலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சோழர் காலத்து கோவில் இருக்குது. அதை எங்கள் அப்பா தான் திறந்து வச்சார். அது கவனிப்பாரற்ற நிலையில் பூட்டி கடந்து பூஜை இல்லாமல் இருந்தது. அதே என்னுடைய தந்தையார் அங்கே போய் அந்த மலையை எடுத்து கல் உடச்சி ஜல்லி வியாபாரம் பண்ணுறதுக்காக அங்கே போனார். இன்றைக்கி அந்த மலைக்கு பேர் ஐயர் மலைம்பாங்க. அந்த ஐயருங்கிறது எங்கள் அப்பா, வைகே ஐயர்னு பேர் அவர் பேர். அவர் அந்த கோவிலை திறந்து வச்சு அதுக்கு திருப்பணி பண்ணார் 25 வருஷம். திருப்பணின்னா சாதாரண திருப்பணி இல்லை, 365 நாள் அந்த கோயில் இவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய இதிலேருந்தே மெயின்டைன் பண்ணார். அதோட புண்ணியம் நிறைய மூட்டையாக சேர்த்து வச்சுருக்காரு. அது என்னை காப்பாற்றுது. நான் ஒரு பெரிய ஜீரோ. எனக்கு முன்னால் எங்கள் அப்பாவோட புண்ணியன்ற அந்த ஒன்று இருக்குது. அது என்ன 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடின்னு அப்படியே என்னை பெருக்கிட்டே போகிறது. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் பெரிய ஜோதிட ஞானிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. சில நாளைக்கு டிவியில் என் ப்ரோக்ராமை பார்த்து, ஆமாம் இந்த பாயிண்ட் எப்போ நான் படித்தேன்னு நானே யோசிப்பேன். இது எங்கேருந்து வந்தது இந்த விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கே அப்படின்னு நானே அதை பார்த்து ஆச்சரியப்படுவேன். அது எங்கேருந்தோ வருது, கொட்டுது. இது எல்லாமே இறைவனுடைய செயல் தான் முழுக்க முழுக்க. அதனால் ஐ டோன்ட் டேக் தி கிரெடிட் பை மை செல்ஃப். அது ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது, ஏதோ ஒரு அருள் இல்லாமல் ஒரு மனுஷன் இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியாதுங்கிறது மட்டும் சத்தியம். அந்த அருள் எனக்கு எங்கள் அப்பா பண்ண கோவில் கைங்கிறோன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி இன்னும் கூட ஏதாவது இருக்கலாம். அதனால் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக இன்னைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்ததுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையாக இதை நான் கருதுகிறேன். அதுலேயும் அவர் மோகன் சார்லாம் வந்து கல்யாண மாலை மோகன் அப்படின்னா அவர் வேர்ல்டு ஃபேமஸ். அவரே கரெக்டாக எனக்கு அவார்டு கொடுக்கறது நீங்கள் அவரை சூஸ் பண்ணது ரொம்ப அருமையான ஒரு செலெக்ஷன். அது நல்ல சாய்ஸு. நாங்கள்லாம் ரொம்ப வருஷம் பழக்கம், யாரால் குட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அவர் கையால் இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு வழங்கினதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரிகேசவநல்லூர்ன்ற ஊருக்கே மிகப்பெரிய பெருமை. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் அந்த பலனும் ராசி பலனும் கேட்டு அவங்களுடைய நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக கோடிக்கணக்கான பேர் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த சேவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம் ஐபிசி பக்தி விருதுகள். அதோடங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நகரப்போகுது அப்படின்றது. என்னைக்காவது உங்களுடைய ஜாதக நோட்டை திறந்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் நகரப்போகுது அப்படின்றத கணிச்சிருக்கீங்களா? இல்லை, அது கடவுள் கணிச்சு வச்சிருக்காரு. நான் வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறேன். என்னை கேட்டாங்க ஒருத்தர், ஏன் சார் எல்லா ராசி 12 ராசி நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே, எல்லாருமே நல்லா இருப்பாங்களா அப்படின்னு. எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ விஷ் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. நம்ம காலையில் யாராவது ஒருத்தரை பார்த்தா என்ன சொல்லுவோம், முதல்ல குட் மார்னிங் இப்படிதான் சொல்லுவோம். யாரையா பேட் மார்னிங் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரி நான் 12 ராசிக்காரங்களுக்கும் குட் மார்னிங் சொல்றேன். அதுதான் ராசி பலன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மன நிம்மதி அப்படின்றத வந்து நிறைய பேர் தேடி போயிட்டு இருக்காங்க. நான் மன நிம்மதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போறது சிறப்பானதாக அமையும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் நோட் பண்ணிட்டு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோங்க. இல்லை, ஆசைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்தா மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். வெள்ளியை பார்த்தா ஆசை, தங்கத்தை பார்த்தா ஆசை, ட்ரெஸ்ஸு கடையை பார்த்தா ஆஹா இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இது ஒன்று நம்ம வாங்கினா நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அந்த மாதிரி எல்லா பொருள்களையும் பார்த்து அது நமக்கு சொந்தமானோம், இது நமக்கு சொந்தமானோன்னு அந்த ஆசை இல்லாமல் நல்லா சாப்பிட்றோமா, தூங்குறோமா, ஹெல்த்தியாக இருக்கோமா, போறோன்ற அந்த ஒரு மனப்பான்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நிம்மதி வந்துடும். அந்த போதும் என்ற அந்த மன நிறைவு தான் நிம்மதி அப்படிங்கிறது. அதை தேடிட்டெல்லாம் எங்கேயும் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. கோவிலில் இல்லை, அது நம்ம மனசுல இருக்கு. அதாவது இப்போ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு எல்லாம் பெயர்ந்தாச்சு.
நீங்கள் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து சொல்கிறீங்க இல்லையா, இவங்க உங்களுக்கு இப்படி இருக்கும்னு. டக்குனு இப்போ ஆன் தி ஸ்பாட் நான் வந்து என்னோட ராசி சொன்னால் இந்த பெயர்ச்சிகள்லாம் நடந்திருக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? வெரி குட். மிதுனம் நல்லா இருக்கு. இப்போ மிதுனத்துக்குள்ள குரு வந்திருக்காரு, அருமையா இருக்கு. குரு வந்து 5, 7, 10 3 இடத்த பார்த்துட்டு இருக்காரு வேற. அதனால வந்து ரொம்ப நல்ல டைம். இப்போ பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு வந்தால் ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ம ராசியில் குரு வரும்போது தான் ரொம்ப பேர் கல்யாணம் ஆகுது, ரொம்ப பேருக்கு குழந்தை பிறக்குது. லேட்டாக சில பேருக்கு குழந்தை பிறக்கும். முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் 8 வயசு 10 வயசு டிஃப்ரென்ஸ் எல்லாம் குழந்தை பிறக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க ராசியை குரு கடக்கும் பொழுது அது 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கும். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வந்து மிதுனத்துக்கெல்லாம் இப்போ லேட்டாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு இப்போது நடந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல நேரம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே குரு பகவான் கொடுப்பார். அப்படி எனக்கும் ஐயா இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டாங்க ஐயா? சொன்னீங்கன்னா நிறைய விருச்சிக ராசிகள் காதல் தோல்வியில் உட்காந்துருக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, விருச்சிக ராசிக்கும் காதலுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா 7 குடைவன் சுக்கிரன்கிறதுனால சுக்கிரன் தான் காதலை கொடுக்கறது. அதனால் காதலுக்கும் தொடர்பு உண்டு. பட் ஒரு விருச்சிக ராசிக்காரனுடைய ஜாதகமும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே 100% பொதுப்படையாக சொல்ல முடியாது. காதல்ங்கிறது வந்து அந்த ஏஜில் அவங்கவுங்களுக்கு வரும். யாரையா பார்த்து விரும்புவாங்க, பதிலுக்கு விரும்பினாங்கன்னா காதல் சக்ஸஸ்ஸு, இல்லை நான் விரும்பலைன்னு சொன்னாங்கன்னா தோல்வி. இது வந்து காமன் மேனுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இது. இதில் வந்து வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்றது வந்து 2 பேருடைய ஜாதகமும் பொருத்தம் இருக்கான்றதையும் பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கெல்லாம் வந்து இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும், ஆனால் கல்யாணம் ஆகாது. இப்போ பரணி பூரம் போராடம் சுக்கிரன் நட்சத்திரம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா பூச நட்சத்திரக்காரங்களை பிடிக்கும், அனுஷத்தை பிடிக்கும், உத்திரட்டாதி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்தேன். அதனால இந்த கிரகங்களுக்குள்ள அட்ராக்ஷன் உண்டே ஒழிய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குள் அட்ராக்ஷன் இருக்குமா இல்லையாங்கிறது அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். மோகன் சார், இவ்வளோ தூரம் உங்களை 2 பேருக்கும் நடுவில் நட்பு இருந்திருக்கு. நீங்கள் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஐபிசி பக்திக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நான் எவ்வளோ வரன்கள் யாருக்கு எடுத்து கொடுத்தாலும் இவர் அப்புறவுடன் ஒரு சாப்பா குத்துலன்னா கல்யாணம் கன்க்ளூட் ஆகாது. அதனால இவர் தான் எனக்கு மெயின் ஆங்கரே. இவர் தான். நான் நிகழ்ச்சி நடத்துகிறோம், நாங்கள் மீரா நாகராஜன் பெருசாக நடத்திட்டு இருக்கிறாங்க, எல்லா விஷயமும் ஓகே. பட் ஒன்லி திங் இஸ் இவர் பார்த்து அப்படின்னு இவர் அப்படி டிக் பண்ணா ஒண்டி தான் கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் எங்களோட வேலை. கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். வாழ்த்துக்கள். எனக்கு வந்து அவார்ட் இட்ஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். I've just started out. I hope that I make better music and you all enjoy my work. ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர். Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner, Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulattur, Ram Catering. Punniyam Foundation. Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.